வெல்கம் டு சேஷாத் வேவ். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. ஏற்கனவே யார் வெற்றியாளர் அப்படின்னு அரச புரசல செய்திகள் வெளியான நிலையில அதே போட்டியாளர் தான் வெற்றியாளராகவும் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. கடந்த 4 சீசனுக்காக குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ரசிகரிடம் பிரபலமான நிலையில 5வது சீசன்ல அப்படியே தலையெல்லாம் மாறிடுச்சுங்க. இதுவரை குக் வித் கோமாளியில் கோமாளியாக இருந்த மணிமேகலை இந்த சீசன்ல ஆங்கரா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நிலையில திடீரென விலகி பரபரப்பை கிளப்பினாங்க. மணிமேகலையின் விலகலுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு பிரியங்காவை இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு வெற்றியாளராக அறிவிக்கப்பட்ட உள்ளதால் தான் முன்கூட்டியே மணிமேகலை விலகியதா தகவல்கள் வெளியாகிச்சு. அதன்படியே இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாளர் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியில இர்ஃபான், விடிவி கணேஷ், பூஜா, ஜோயா, சுஜிதா, பிரியங்கா என 6 பேர் நுழைந்த நிலையில பிரியங்கா ராமர் ஜோடி டைட்டில் வின்னரா அறிவிக்கப்பட்டுள்ளாங்க. பிரியங்காவுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. கோமாளியாக ராமருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. 3வது பரிசு சுஜிதா புகழ் ஜோடி வெற்றி பெற்றுள்ளது. இந்த ஜோடிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசா கொடுத்திருக்காங்க. அதே போல குரேஷி 1 லட்சம் சிறப்பு பரிசு வாங்கியிருக்காரு. முன்னதாக வெற்றியாளர்கள் இவர்கள் தான் அப்படின்னு காலையிலேயே ஒரு செய்தி திடீரென பரவியது. அதுல குக் வித் கோமாளி சீசன் 5 வெற்றியாளர் பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னும் 2வது ரன்னர் இர்ஃபான் அப்படின்னு செய்திகள் கசிந்துச்சு. இதை பார்த்ததுமே இணையவாசிகள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனா தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின்படி பிரியங்கா முதலிடத்திலும் 2வது இடத்தை சுஜிதாவும் பெற்றிருக்காங்க. நடிகர்கள் அரவிந்த்சாமி, கார்த்திக் 2 பேருமே சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருந்தாங்க. இந்த பரிசு போட்டி அறிவிப்பானது 2 விதமாக அதிருப்திகளை தந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. முதலிடத்தில் நிஜமாவே பிரியங்கா வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒண்ணுதான் அப்படின்னாலும் மணிமேகலை வெளிப்படுத்தப்பட்டு போன அனைத்து குற்றச்சாட்டுகளுமே உண்மைதான் அப்படின்ற சந்தேகத்தையும் உறுதிப்படுத்தி வருகிறதாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்ல போனா சுஜிதா தான் முதல் பரிசு வெற்றியாளராக அறிவிக்கப்பட வேண்டிய நபர் அப்படின்னும் 2வது இடமா அப்படின்னு ஒரே புறமுலா இருக்குதுங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் வெற்றி பெற்ற 2 நபர்களுக்குமே வாழ்த்துக்கள் குவிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில ஃபைனல் நிகழ்ச்சியில் மணிமேகலை பத்தி ஒரே ஒரு நபர் மட்டும் பேசியிருந்தாருங்க. நடுவராக இருக்கும் ஜெஃப் தாமு தான் அது. மணிமேகலையை தான் ரொம்ப மிஸ் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறினாரு. அதை கேட்டு பிரியங்காவும் தலையை மட்டும் ஆட்டி ஆம் அப்படிங்கிறது போல ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.